ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் ஒரு பால் பண்ண எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். 4 ஸ்பூன் அளவு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு வடை மாவு பதத்துக்கு ஸ்டேஜுக்கு நம்ம பிணைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொரித்து சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒன்று போல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். வடை மாவு பதத்துக்கு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிடணும். நம்ம இப்போ 1/2 கிலோ மாவு, ஒரு 1/4 லிட்டருக்கும் கம்மியாக தயிர், 4 ஸ்பூன் சீனி, ஒரு 1/2 ஸ்பூன் சோடா மாவு, கொஞ்சமாக தண்ணி, நல்லா அதை பிசைஞ்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஒன்று போல் கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன் வடை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இதை எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தண்ணி தொட்டு அப்படி கிள்ளி போட்டு பொரித்து எடுத்துக்கிட வேண்டியதான். இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுலாம். நீங்கள் 1/4 கிலோ அளவு மாவு செய்கிறதா இருந்ததுன்னா ஒரு 100 ml 125 ml தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு, 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இது மாதிரி இது பண்ணி எடுத்துக்கோங்க. பாகுக்குமே வந்துட்டு 1/4 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ சர்க்கரை அளவு பாகு எடுத்தால் போதும். அதில் கொஞ்சம் போட்டு அப்படி எடுத்துட்டிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நல்லா ஜீராலாம் இறங்கிடும். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சிக்க போகிறேன். ஒரு கம்பி தான் காய்ச்சணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுறது கரையாமல் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விடுற டைமில் நம்ம ஒரு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு சர்க்கரை பாகு எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா போடுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 ஏலக்காய் இது மாதிரி சர்க்கரை பாகோட போட்டிருக்கேன். நம்ம பாகு ரெடியான பிறகு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு தண்ணி தொட்டுக்கிட்டு இது மாதிரி கிள்ளி போடணும். பாருங்க, நல்லா செவந்துருச்சு. நல்லா அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு நுரை வந்து அடங்குற அளவுக்கு வேக விட்டோம்னா வெந்துடும் நல்லா. இப்போ நுரெல்லாம் வந்து அப்படியே அமுங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிடலாம். பால் பண்ணை நம்ம நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இது மாதிரி இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் சர்க்கரை பாகு ஊற்றலாம். இது சும்மா கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பால் பண்ணு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பால் பண்ணி சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.